நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். 1 கிலோ விசம்பளம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆயில் ரெடியாக இருக்குது, கீ ரெடியாக இருக்குது, கேட் ரெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் குஜராத்தி பேஸ்ட் ரெடியாக இருக்குது, லெமன் ஜூஸ் ரெடியாக இருக்குது, கோல்டு கரம் மசாலா ரெடியாக இருக்குது, ஃப்ரைடு ஆனியன் இருக்குது ரெடியாக, கொரியான் ரெடியாக இருக்குது, மின் ரெடியாக இருக்குது. இவ்வளோ தான் நம்ம ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியில் ரெடி பண்ணிட்டோம். அடுத்த சுத்தம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பண்ண போகிறோம். ஆயில் ஊற்றாமல் अपनी यो तो आगे आगे हम द्वार को अच्छा सब देखते हैं किचन पे लगे किचन हो तो जब बोले जी लगो ना कोरी पे अरे वो पेड़ है कि मौत है यार और क्या होगा ज़्यादातर वो कितनी दोनों कभी ठंडा हुए तो जल्दी में दोनों कभी ठंडा कम होना 1.5 ठंडा पे நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு ஒரு காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து ரைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வடிச்சு தான் நம்ம போட போகிறோம். ஆனால் தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கரம் மசாலா போட்டு கொடுக்குறீங்க. தண்ணியை போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் 10 to 20 கிராம் போட்டுருவோம். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மின்ட்டு கொஞ்சமாக கொரியாண்டு, அவ்வளோதான் முடிச்சு. ரைஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் போட போகிறோம். ரைஸ் போடுறோம். பார்த்தீங்கன்னா ரைஸ் பாயில் ஆகிடுச்சு. ஒரு 50% பாயில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு இது வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸும் மசாலாவும் ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சிக்கன் வேறுனால ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த லெவலில் இருக்கும் ரைஸ். இது ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 70% ஆயிடுச்சு குக்கிங். 40% அங்கே குக் ஆகும், 70% பார்த்தீங்கன்னா இங்கே குக் ஆகும். பாருங்கள், நல்லா கம் போடும்போது ஃப்ரைட் ஆனியன் இது பார்த்தீங்கன்னா முதல்ல கீ ஊற்றிட்டு மிச்சம் வச்சிடணும். அந்த கீ வந்து நல்லா கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே போட்டு பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் மின்ட் லீவ்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர். இது வந்து போட்டிங்கன்னா நம்ம தம்மு உடைக்கும் போது அந்த வாசம் வெளியே வரும். நம்ம ஏலக்காய் பவுடர் போடுறோம். கிரீன் கார்டமம் பவுடர். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தம் போட போகிறோம். பின்னாடி நம்ம பார்க்கலாம். தம் போட்டாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி வந்து இந்த சார்கோல் இருக்குது, அது வந்து மேலே போட்டு தம் போட்டுருவோம். சார்கோல் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? அதுதான் தம். மேலே போட்டு சாப்பிட முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்டுக்கு அப்புறம் ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணுவோம், ஒரு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. தம் உடைக்க போகிறேன். பாருங்கள்.
மேலே பார்த்தீங்கன்னா கீ ஊற்றிக்கணும் சரிங்களா, மேலே கீ ஊற்றா ஓப்பன் பண்ணணும். வந்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். பிரியாணி நம்ம பிரியாணி ரெடி செஞ்சுகள் அவ்வளோ அருமையாக வந்து